மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சாதி அடையாளங்களை கடந்து நாம் கைகோர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். முத்துவடுகநாத பெரிய உடையா தேவர், அவருடைய மனைவிதான் வேலு நாச்சியார். தேவர் என்பது சாதி அல்ல, பட்டம். அது அம்பலம் என்பது சாதி அல்ல, பட்டம். கல்லர் என்பது சாதி, அம்பலம் என்பது பட்டம். மறவர் என்பது சாதி, தேவர் என்பது பட்டம். அகம்படியார் என்பது சாதி, சேர்வை என்பது பட்டம். ஒரு கிராமத்தில் கிராம தலைவனா இருந்தா அவனுக்கு பேர் அம்பலம். பறையர்களிலும் அம்பலம் உண்டு. அந்த ஊர் நாட்டாமையா இருந்தா அம்பலக்காரன் சொல்லுவாங்க. கவுண்டர் என்பது ஊர் தலைவர் அர்த்தம். கவுண்டர்னா ஊர் தலைவர். அது பறையர் சாதிக்குள்ளேயும் கவுண்டர் உண்டு, சக்கிலியர் சாதியிலேயும் கவுண்டர் உண்டு. அது பட்டம். இன்றைக்கு அதெல்லாம் சாதியாக போய்விட்டது. இப்ப எல்லாம் தெலுங்கன் தமிழன்றான். சிவகங்கை சீமையை சார்ந்த மருதிருவர்களும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை சார்ந்த தெலுங்கு பேசும் கட்டபமும் நண்பர்களாக இருந்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்க ஒன்று சேர்ந்தார்கள். அங்க எதுவும் தமிழ் தெலுங்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே அடையாள அரசியல். கொள்கை பலம் இல்லாதவர்கள் பேசுகிற அரசியல், சமூக நீதியை உணராதவர்கள் பேசுகிற அரசியல். குயிலி எந்த சாதியா இருந்தா சாதிக்காக போய் நின்னா, சேர்வை சமுதாயத்தை சார்ந்த வேலு நாச்சியருக்காக குயிலி என்கிற ஒரு தலித், இது தலித்துன்னு சொல்றது பொதுவா சொல்றது, அது வேற ஏண்டா தலித்துன்னு சொல்றேன்றான். ஓடுகிற புலியை வாளை பிடித்து ஓங்கி தரையிலே அடிக்கிற அளவுக்கு வலிமை பெற்றவர் வெள்ளை மருது என்று வரலாற்று குறிப்பிலே சொல்லப்படுகிறது. அதை யார் எழுதியிருக்கிறார்கள் என்றால் கிழக்கிந்திய கம்பெனி படையை சார்ந்த துரைகள். வெல்ஷ் துரை என்பவன் தன்னுடைய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறான். திருமாவளவன் எந்த சாதிக்கும் எதிரானவன் இல்லை. திருமாவளவன் மருது பாண்டியர்களுக்கு எதிரான கருத்து கொண்டவன் இல்லை. திருமாவளவன் சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் யாரோடும் கைகோர்த்து களவாடக்கூடியவன். பழனி பாபாவை அழைத்து திருமாவளவன் கூட்டம் போடக்கூடாது, பழனி பாபாவும் திருமாவளவனும் ஒரே மேடையில் அமரக்கூடாது என்று அப்போதே தடை விதித்தார்கள். மேலூரிலே அவரை வைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டோம். காவல்துறை அப்போதே தடை விதித்து விட்டது. அவர்களுக்கு தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்றார்களே, அப்படி இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பெரிய சக்தியாக வருவார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை, போலீசுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போதே நம்முடைய பொதுக்கூட்டத்துக்கு தடை விதித்தார்கள். அப்போதும் நாங்கள் நெளிவு சுழிவாக நடந்து கொண்டோம், முதிர்ச்சியாக பக்குவமாக நடந்து கொண்டோம். காவல்துறையை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டோம். அந்த கூட்டம் நடைபெறவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக கடலூரிலே நெல்லிக்குப்பத்திலே பழனி பாபாவும் திருமாவளவனும் ஒரே மேடையில் பேசுகிறார்கள் என்று துண்டறிக்கை அச்சிட பெற்று கூட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகளின் மேடையிலே திருமுருகன் ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்பதில்லை. விடுதலை சிறுத்தைகளின் மேடையிலே KM ஷெரீப் ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் அடையாளங்களை பிடித்துக் கொண்டு தொங்கக்கூடியவர்கள் அல்ல, அடையாள அரசியலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. ஆக அடையாள அரசியலுக்குள்ளே சிக்கிக் கொள்கிறவர்கள் தான் மருது பாண்டியர் நினைவேந்தல் நிகழ்வில் திருமாவளவன் ஏன் என்று கேள்வி கேட்பார்கள். சமூக நீதி பார்வை கொண்டவர்கள் யாரும் அந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய இடதுசாரி பார்வை கொண்டவர்கள் யாரும் திருமாவளவன் ஏன் இந்த மேடையில் என்று கேட்க மாட்டார்கள். சாதி அரசியலுக்குள் சிக்கி உழலக்கூடியவர்கள் தான், சாதி அடையாளத்தை பிடித்துக் கொண்டு தொங்கக்கூடியவர்கள் தான் மருது பாண்டியரையும் சாதி அடையாளத்தோடு பார்ப்பார்கள், திருமாவளவனையும் சாதி அடையாளத்தோடு பார்ப்பார்கள். இதுல என்ன சிறப்பு என்றால், மருது பாண்டியர் நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துகிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு இஸ்லாமியரை தலைவராக கொண்டிருக்கிற கட்சி. அப்படி கேள்வி கேட்பதாக இருந்தால் KM ஷெரீப் ஏன் மருது பாண்டிய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றுதான் கேட்க வேண்டும். அந்த கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் அதற்கு விடை கேட்டால் திருமாவளவன் ஏன் இந்த மேடையில் இருக்கிறான் என்று கேட்க வேண்டிய தேவை எழாது. KM ஷெரீப் அடையாளங்களுக்குள் சிக்கி உழலவில்லை. மத அடையாளமோ சாதி அடையாளமோ அவரை சூழ்ந்து கொள்ளவில்லை, ஆக்கிரமித்துக் கொள்ளவில்லை. அவர் அதனின்று விடுபட்டு இருப்பதனால்தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் மருதிருவர் நினைவேந்தலை நடத்த முடிகிறது.
அந்த கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக இருக்கிற திருமாவளவனை அழைத்து வந்து நிறுத்த முடிகிறது. இது கொள்கை தெளிவில்லை என்றால் செய்ய முடியாது. கொள்கை புரிதல் இல்லை என்றால் இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது. ஜனநாயகத்தின் மீதும் சமூக நீதியின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆகவே நான் KM ஷெரீப் அவர்களை முதலில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். என்னை இங்கே அழைத்து வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பதற்காக அல்ல அந்த நன்றி. என்னை அந்த அடையாளங்களில் இருந்து மாறுபட்டு சிந்திக்கிற காரணத்தினால், அடையாளம் கண்டிருப்பதனால், திருமாவளவன் அந்த அடையாளத்தை கடந்தவர் என்று புரிந்து கொண்டதற்காக அவருக்கு அவருடைய சிறப்பான நன்றியை, நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்திய விடுதலை போராட்டம் எப்போது தொடங்கியது? முதலில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து என்கிற இந்த வரலாற்று ஆய்வு என்பது இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. என்றாலும் நமக்கு கிட்டிய தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் அந்த போராட்டம் சிவகங்கை சீமையில் தான் முதலில் தொடங்கி இருக்கிறது. அதை தொடங்கி வைத்தவர்கள் மருதிருவர் என்கிற இந்த மருது பாண்டியர்கள் தான் 1801 அவர்கள் தூக்கிலிடப்பட்ட வரலாறு திருப்பத்தூரிலே அரங்கேறி இருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி என்று ஆங்கிலேயரை நாம் அறிவோம். கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவுக்குள்ளே வணிக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்குள் அடியெடுத்து வைக்கிறது. அவர்கள் ஒரு கம்பெனி அடையாளத்தோடு தான் உள்ளே வருகிறார்கள். வணிக நோக்கம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதற்கு பெயர் ஆங்கிலத்திலே கிழக்கு இந்திய கம்பெனி. இந்தியாவுக்குள்ளே வியாபாரம் செய்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பல நாடுகளை காலனி நாடுகளாக கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சார்ந்தவர்கள். அதாவது இங்கிலாந்து, இன்றைக்கு இங்கிலாந்து என்று சொல்லுகிறோமே, அதுதான் வரலாற்றிலே பிரிட்டிஷ் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்து சாம்ராஜ்யம் என்பது உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் விரவி பரவி இருந்த காலம். அவன் இப்போது விவரமானவனாக இருந்திருக்கிறான், ஆளுமை மிக்கவனாக இருந்திருக்கிறான், படை வலிமை மிக்கவனாக இருந்திருக்கிறான். அதனால் நூற்றுக்கணக்கான நாடுகளை தன்னுடைய குடியேற்ற நாடாக மாற்றிக்கொண்டான். அவனுடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கக்கூடிய நாடு. அதனால்தான் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு நாட்டில் சூரியன் இருந்து கொண்டே இருக்கும், அவன் ஆட்சி நடக்கிற நாட்டில். சில நாடுகளில் சூரியன் மறைந்து போகும், சில நாடுகளில் சூரியன் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே எந்த ஒரு நாட்டிலாவது சூரியன் இருந்து கொண்டே இருப்பதனால் சூரியன் அஸ்தமனமே ஆகாத, மறையாத சாம்ராஜ்யத்தை கொண்ட ஒரு பேரரசு தான் இங்கிலாந்து பேரரசு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், ஆங்கிலேய ஏகாதிபத்தியம். இதெல்லாம் ஒண்ணுதான். இவர்கள் தொடக்க காலத்திலே இங்கு ஒரு கம்பெனியாக வந்தார்கள், கிழக்கிந்திய கம்பெனி. அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய வல்லமை பெற்று ஆங்காங்கே குறுநில மன்னர்களாக இருந்தவர்களை எல்லாம் தன்வசப்படுத்திக் கொண்டார்கள். அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏகாதிபத்திய சக்தியாக வளர்ச்சி அடைந்தால், ஏகாதிபத்திய சக்தி என்றால் பேரரசு, வல்லரசு என்று புரிந்து கொள்ளலாம். எல்லா நாடுகளையும் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வது, எல்லா நாட்டிலும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வது, வரி வசூல் செய்வது, ஆட்சி நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்கிற ஒரு சாம்ராஜ்ய வெறி. அப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அமெரிக்காவையும் ஆண்டது. இன்றைக்கு அமெரிக்கா பெரிய வல்லரசு. அந்த அமெரிக்காவே இங்கிலாந்து பேரரசிடம் அடிமை நாடாக இருந்தது, காலனி நாடாக இருந்தது. இன்றைக்கு கனடா பெரிய வல்லரசு. அந்த கனடிய வல்லரசு ஒரு காலத்தில் இங்கிலாந்து பேரரசிடம்
காலனி நாடாக இருந்தது. அப்படித்தான் இந்தியா என்பது இன்றைக்கு இலங்கை தனி நாடாக இருக்கிறது. ஆனால் அது வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தில் ஒரே நாடாக இருந்தது. இந்தியாவோடு இணைந்து இலங்கையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. பாகிஸ்தான் என்று சொல்லுகிறோமே, அது இந்தியாவோடு இணைந்திருந்த பகுதிதான், வெள்ளையர்களின் ஆட்சி பகுதி. அது வங்கதேசம் என்று சொல்லுகிறோமே, அதுவும் இந்தியாவோடு இருந்த பகுதிதான், ஆங்கிலேயர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது. இப்படி ஒரு விரிந்த பரந்த சாம்ராஜ்யம் இங்கே உருவாவதற்கு முன்பு கிழக்கிந்திய கம்பெனி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குறுநில பகுதிகளை, மன்னர்களை தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள். ஆங்காங்கே இவர்கள் பாளையக்காரர்கள் என்கிற பெயரால் ஆட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். வரி வசூல் செய்வது, மக்களை பாதுகாப்பது. பாஞ்சாலங்குறிச்சி ஒரு பாளையம், சிவகங்கை என்பது ஒரு பாளையம், அது சிவகங்கை சீமை. ராமநாதபுரம் என்பது ஒரு பாளையம், அது ஒரு சீமை. சீமை என்றால் அந்நியம் என்று பொருள். இந்த எங்க நாடு இல்ல, அது வேற நாடு அப்படின்னு அர்த்தம். சிவகங்கை எங்க நாடு, ராமநாதபுரம் அவங்க நாடு, அது அவங்க சீமை. இப்படி தமிழ்நாடு ஒரே நாடாக நாம் இப்போது பார்ப்பதை போல ஒரே மாநிலமாக இருந்ததில்லை, ஒரே நாடாக இருந்ததில்லை. குறுநில பகுதிகளாக ஆங்காங்கே ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை, சில ஊர்களை அவர்கள் தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு படையை வைத்திருப்பார்கள், பாதுகாப்பு தருவார்கள், வசூலிப்பார்கள், அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வார்கள். பிற பகுதியை சார்ந்தவர்கள் படையெடுத்து வராமல் தடுப்பார்கள். இப்படித்தான் இருந்தார்கள். அப்படி சிவகங்கை சீமை என்பது ஒரு பகுதியாக இருந்தது. அப்போது இந்த சீமையை ஆண்ட மன்னரின் படையில், சொல்ல போனால் அரண்மனையில் சேவகர்களாக போய் இணைந்தவர்கள் தான் நம்முடைய திருமுருகன் அவர்கள் சொன்னதை போல மன்னரின் குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் அல்ல, வெள்ளை மருது என்கிற பெரிய மருதும் சின்ன மருதும். அவர்கள் அரண்மனை சேவகர்களாக, அரண்மனையில் பணியாளர்களாக போய் சேர்ந்தவர்கள். அப்படி அங்கே பணியாளர்களாக சேர்ந்து மன்னரின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறி வேலு நாச்சியாரின் நம்பிக்கையும் பெற்றவர்கள். அப்படித்தான் பிரதானிகள் என்கிற தளபதிகளாக உயர்ந்தார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக மாறினார்கள். பெரிய முத்து வடுகநாத பெரிய உடையா தேவர், அவருடைய பெயர், வேலு நாச்சியாருடைய கணவர் பெயர் முத்து வடுகநாத பெரிய உடையா தேவர். தேவர் என்பது சாதி அல்ல, பட்டம். அது அம்பலம் என்பது சாதி அல்ல, பட்டம். சேர்வை என்பது சாதி அல்ல, பட்டம். கவுண்டர் என்பது சாதி அல்ல, பட்டம். இதெல்லாம் அடைமொழியாக தருவது, அந்த காலத்தில் பட்டமாக தருவது. கல்லர் என்பது சாதி, அம்பலம் என்பது பட்டம். மறவர் என்பது சாதி, தேவர் என்பது பட்டம். அகம்படியார் என்பது சாதி, சேர்வை என்பது பட்டம். வளையர் என்பது சாதி, அம்பலம் என்பது பட்டம். வளையக்காரர்களுக்கு அம்பலம்னு பேரு. ஒரு கிராமத்தில் கிராம தலைவனா இருந்தா அவனுக்கு பேர் அம்பலம். பறையர்களிலும் அம்பலம் உண்டு. அந்த ஊர் நாட்டாமையா இருந்தாருன்னா அம்பலக்காரர்னு சொல்லுவாங்க. கவுண்டர் என்பது ஊர் தலைவர் அர்த்தம். கவுண்டர்னா ஊர் தலைவர். அது பறையர் சாதிக்குள்ளேயும் கவுண்டர் உண்டு, சக்கிலியர் சாதியிலேயும் கவுண்டர் உண்டு. அது பட்டம். இன்றைக்கு அதெல்லாம் சாதியாக போய்விட்டது, சாதியாக பார்க்கப்படுகிறது, பட்ட பெயர்கள். படையாட்சி என்பதுதான் சாதி, வன்னியர் என்பது பட்டம். அவங்களுக்கு கூட கவுண்டர்னு ஒரு பட்டம் உண்டு. நாயகர் என்றால், நாயக்கர் என்றால் தலைவர் என்றுதான் பொருள். நாயக் அப்படின்னா தலைவர். ஆந்திராவுக்கு போனா நாயக், வட இந்தியாவுக்கு போனா நாயக், தமிழ்நாட்டுக்கு வந்தா நாயக்கர் அல்லது நாயகர். நாயகன் அப்படின்னா கதாநாயகன் சொல்றோம் இல்லையா. நாயக் என்றால் தலைவன் என்று பொருள். ஊர் தலைவர் நாயக், அவர் ஊர் தலைவர், அவர் நாயக் அப்படின்னா தலைவன் அர்த்தம். இங்க நாயக்கர்ங்கிறதே சாதியாகி போச்சு. ராமசாமி நாயக்கர் சாதியாகி போச்சு. இதெல்லாம் பட்ட பெயர். நாயுடு என்பது கூட பட்ட பெயர் தான். அது தெலுங்குல நாயுடு, தமிழ்ல நாயக.
அங்க டூ டூன்னு எல்லாம் முடியும், லூ லூன்னு முடியும். தெலுங்குல எல்லா சொற்களும் டூன்னு முடியும், இல்ல லூன்னு முடியும். அத நாயுடுன்னு ஆயிருச்சு. இது பட்ட பெயர்கள். முத்துவடுகநாத பெரிய உடையா தேவர், அவருடைய மனைவிதான் வேலு நாச்சியார். நாய்ச்சியார் என்கிற சொல் கூட என்னன்னா அது வந்து ஆய்ச்சி, ஆட்சிங்கிறாங்கல்ல. நம்ம இந்த ஊர்காரங்க அம்மா சினிமாவில் நடிச்சாங்க, ஒரு அம்மா பேர் என்ன, மனோரமாவை வந்து ஆட்சிம்பாங்க. ஆயன் ஆங்கில தமிழ் ஆணுக்கு பேரு ஆயன், பெண்ணுக்கு பேரு ஆய்ச்சி. ஆணுக்கு பெயர் நாயன், பெண்ணுக்கு பெயர் நாய்ச்சி. ஆணுக்கு பெற்ற பெயர் நாயன், நாயன்னா நாயகன், நாயக்கர். நாயன் என்பதுதான் நாய்ச்சி, பேயன் என்பது பேச்சு, ஆயன் என்பது ஆய்ச்சி, பறையன் என்பது பறைச்சி என்பதை போல அந்த ஆட்சி நாச்சி என்பது அப்படித்தான் வருவது. வேலு நாச்சியார் என்ற இந்த பெயர் ராணியுடைய பெயர். அவருடைய கணவர் பெயர் தான் முத்துவடுகநாத பெரிய உடையா தேவர். அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக இருந்தார்கள். அவர் காளையார் கோவில் யுத்தத்திலே இந்த கிழக்கு இந்திய கம்பெனி படையினரால் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார். அவர் இறந்த பிறகு வேலு நாச்சியார் ஆட்சி நிர்வாகத்து தலைமைக்கு வருகிறார். அவருடைய தளபதிகளாக, நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக இருந்து அந்த சீமையை ஆட்சி புரிந்தவர்கள் மருதிருவர் சகோதரர்கள். இரண்டு பேருமே வெள்ளை மருது, சின்ன மருது. வெள்ளை மருது வந்து ஆட்சி நிர்வாகத்தில் பெரிய ஆர்வம் காட்டக்கூடியவர் இல்லை. அவருக்கு வந்து இந்த ஆட்சி நிர்வாகம், வரி வசூல், யுத்தம் இதில் பெரிய ஆர்வம் கிடையாது. அவர் வேட்டையாடுவதில் தான் ரொம்ப விருப்பம் உள்ளவர். காடுகளுக்கு போவார், வேங்கைகளை சிறுத்தைகளை பிடிப்பதிலே அவருக்கு ஆர்வம். வெள்ளைக்காரர்கள் வேட்டையாட விரும்பினால் பெரிய மருதுவை நாடுவார்களாம். அந்த கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்தவர்கள் அப்போது நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 12 ஆண்டுகள் வெள்ளைக்கார கம்பெனி படையினருடன் நல்ல நட்போடுதான் மருதிருவர்கள், அந்த சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். வேட்டையாட விருப்பப்பட்டால் உடனே பெரிய மருதுவை வந்து, வெள்ளை மருதுவை வந்து பார்ப்பார்கள். அவர் அழைத்துக் கொண்டு போய் வேட்டை ஆடுவதற்கு பழக்கி கொடுப்பார், பழகுவார் என்று சொல்லப்படுகிறது, வரலாறு சொல்லுகிறது. ஓடுகிற புலியை வாளை பிடித்து ஓங்கி தரையிலே அடிக்கிற அளவுக்கு வலிமை பெற்றவர் வெள்ளை மருது என்று வரலாற்று குறிப்பிலே சொல்லப்படுகிறது. அதை யார் எழுதியிருக்கிறார்கள் என்றால் கிழக்கிந்திய கம்பெனி படையை சார்ந்த துரைகள். வெல்ஷ் துரை என்பவன் தன்னுடைய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறான். அவன் கர்னல் வெல்ஷ், அவன் குறிப்பிட்டிருக்கிறான். பயங்கரமான ஆள், வேட்டையாடுறதில்ல, ஓடிக்கிட்டு இருக்கிற புலியை பின்னாலே ஓடி வாழை பிடிச்சு தூக்கி சுழற்றி அடித்து தரையில் அடித்து அந்த புலியை கொன்று விடுவான். அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவன். ஆற்காடு நவாப் அப்படி ஒரு மன்னர் இருந்தார். வாலாஜா முகமது அலி கான் அவருடைய பெயர். ஆற்காட்டு அரசர். இன்னைக்கு கூட அவங்களுடைய பரம்பரை வாரிசுகள் சென்னையிலே இருக்கிறார்கள். ஆற்காடு நவாப்னு பேர். அவர்களுடைய ஏவல் படையாகத்தான் கிழக்கிந்திய கம்பெனி படை இருந்தது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி படையை சார்ந்தவர்கள் நவாபுக்கு வரி வசூல் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் துணையோடு தான் கிழக்கிந்திய கம்பெனி படையை சார்ந்தவர்கள் இந்த குறுநில மன்னர்களை எல்லாம் ஆட்டி படைத்திருக்கிறார்கள். நவாபு படையினரும் கிழக்கிந்திய கம்பெனி படையினரும் சேர்ந்து கொண்டு இந்த பாளையக்காரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி இருக்கிறார்கள், வரி வசூலித்து வதை செய்திருக்கிறார்கள். ஆக பெரிய மருது அவர்களோடு நட்பில் இருந்த காலத்தில் வேட்டையாடுவதற்கு பழக்கி இருக்கிறார்கள். சின்ன மருதுதான் எப்போதும் போரில் ஆர்வம் கொண்டவர், ஆட்சி நிர்வாகத்தில் ஈடுபாடு கொண்டவர். எப்படி யுத்தம் நடத்துவது என்கிற நுட்பமும் அறிந்தவர், அந்த ராஜ தந்திரங்களை அறிந்தவர். மிக எளிதாக அவரை நெருங்க முடியாது என்று வெள்ளை படையை சார்ந்தவர்கள், இந்த பரங்கி படையை சார்ந்தவர்கள், பரங்கியர் என்று சொல்லுவார்கள் வெள்ளையர்களை, அந்த ஆங்கிலேயர்களை, இந்த பிரிட்டிஷாரை, இந்த கிழக்கிந்திய கம்பெனி படையை சார்ந்தவர்களை பரங்கியர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அவ்வளவு எளிதாக சின்ன மருதுவை நெருங்குவதற்கு தயங்குவார்கள், அச்சப்படுவார்கள் என்றும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இவர்கள் ஆரம்ப காலத்தில் மிக நெருக்கமாக அந்த கம்பெனி படையினரோடு பழகி இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கட்டபொம்மனுடைய சந்திப்புக்கு பிறகுதான் மருதிருவர் இருவரும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக திரும்புகிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் தான் கட்டபொம்மு. அவர் ஒரு நாள் சிவகங்கை சீமைக்கு வந்து பாழநேரி என்கிற
இப்ப இருக்கிற பாகநேரியா என்னவென்று தெரியவில்லை. அது பாழநேரி, பாழநேரி என்று வரலாற்று குறிப்பிலே சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே சந்தித்திருக்கிறார் சின்னமருதுவை. அப்போது அவர் பேசியதை கேட்ட பிறகு உறைந்து போனாராம் சின்னமருது. ஜாக்சன் அவன் தான் அப்போது கலெக்டர். வெள்ளைக்காரன் பரங்கியன் ஒரு ஓலை அனுப்பியிருக்கிறான், உன்னோடு பேச வேண்டும் வா என்று. குற்றாலத்துக்கு வரும்படி ஓலை அனுப்பியிருக்கிறான். இவர் அவனை பார்ப்பதற்காக குற்றாலத்திற்கு போயிருக்கிறார். மணிக்கணக்கிலே காத்து கிடந்திருக்கிறார், பார்க்க முடியவில்லை. பிறகு அந்த ஊர் போய்விட்டார், இந்த ஊர் போய்விட்டார் என்று 10 ஊருக்கு பின்னாலே போய் அலைந்திருக்கிறார். இப்படி பல நாட்கள் அலைந்து விட்டு பார்க்க முடியாமல் கடைசியாக ராமநாதபுரம் வர சொல்லி அங்கே இருந்த ராமலிங்க விலாசம் அரண்மனை, சேதுபதி மன்னருடைய அரண்மனை, அந்த அரண்மனைக்கு வர சொல்லி 3 மணி நேரம் நிற்க வைத்தே பேசியிருக்கிறார். நிற்க வைத்தே பேசியிருக்கிறார். ஆனா திரைப்படத்தில் அவன் உட்கார்ந்து சொல்ல மாட்டான், இவர் போய் நாற்காலி இழுத்து போட்டு உட்கார்ந்துக்குவார். சிவாஜி தான் நினைக்கிறேன். ஆனா 3 மணி நேரம் நிக்க வச்சே பேசியிருக்கிறான். இப்படி தன்னை அவமதித்ததையும் அலைக்கழித்ததையும் வரி வசூல் கொடுமை செய்வதையும் அவருடைய படையை சார்ந்தவர்களை எல்லாம் தூக்கிலிடுவதையும் பல பேரை கசையடி கொடுத்து தண்டிப்பதையும் எல்லாவற்றையும் சொல்லி கட்டபொம்மன் வேதனைப்பட்டிருக்கிறான். சின்னமருதுக்கு அப்போதுதான் உரைத்திருக்கிறது. ஓ, இவர்கள் இவ்வளவு கொடுமை வாய்ந்தவர்களா, இவ்வளவு மோசமானவர்களா என்று. அதன் பிறகுதான் கிழக்கிந்திய கம்பெனி படையினரோடு ஒரு இடைவெளியை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்ததாக கட்டபொம்மு சின்னமருது சந்திப்புக்கு பிறகு நிகழ்ந்ததாக வரலாற்று குறிப்பில் நாம் அறிய வருகிறோம். அந்த நேரத்தில் எப்போதுமே ஒரு படை சுயம்புவாக தோன்றி வலிமை பெற்று ஒரு பெரிய வெற்றியை சாதித்து விட முடியாது. உலகம் முழுவதும் இருக்கிற வரலாறு. ஏதேனும் ஒரு அரசு அல்லது பலம் வாய்ந்த இன்னொரு படை ஆதரவு தெரிவித்தால் தான் அவர்கள் வலிமை பெற முடியும். ஒரு பெரிய கட்சியோடு ஒரு சின்ன கட்சி இணைகிற போதுதான் அந்த சின்ன கட்சியும் வலிமை பெறும். அதிகாரத்தில் உள்ளவர்களோடு நாம் இணைகிற போதுதான் அதிகார வலிமையை பெற முடியும். யாராவது துணை இருக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், ஊக்கமளிக்க வேண்டும். அப்படி அந்த முத்துவடுகனாக பெரிய உடையா தேவர் கொல்லப்பட்ட பிறகு ஆட்சியை இழந்த நிலையில் அவர்கள் மைசூர் சமஸ்தானமாக இருந்த ஒரு பகுதி திண்டுக்கல், ஹைதர் அலி திப்பு சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி, அங்கேதான் வந்தவர்கள் அடைக்கலம் எடுத்து தங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் சிவகங்கை சீமையை மீட்பதற்காக 5000 வீரர்களோடு மருதிருவர் சகோதரர்களை ஹைதர் அலி தான் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வைக்கிறார். ஆயுதங்களோடு, தேவையான படையினரோடு, 5000 படையினரோடு, படை வீரர்களோடு சிவகங்கை சீமைக்கு வந்துதான் நவாப் படையையும் கும்பி அந்த கிழக்கிந்திய கம்பெனி படையினரையும் விரட்டி அடித்துவிட்டு மறுபடியும் சமஸ்தானத்தை, அந்த சிவகங்கை சீமையை கைப்பற்றுகிறார்கள். இது இந்த வரலாற்று குறிப்பில் நான் அறிகிற ஒன்று. ஹைதர் அலி என்பவர் அன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தால் மருதிருவர் வீரம் வெளிப்பட்டிருக்காது. இந்த இடத்திலே நீங்கள் மிக முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒரு பேரரசு, ஏதேனும் ஒரு அரசு விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் போனால் அந்த விடுதலை இயக்கங்கள் இந்தியாவில் அல்லது உலகத்தில் வலிமை பெற்றதாக சான்றுகள் இல்லை. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் கூட இந்திய பேரரசு ஆதரவு தெரிவித்த பிறகுதான் விடுதலை புலிகள் உள்ளிட்ட 5 இயக்கங்கள் ஆயுத வலிமை பெற்ற இயக்கங்களாக மாறின. அதன் பிறகு அவர்களை அழித்தார்கள் என்பது வரலாறு, அது வேறு. அமெரிக்காவினுடைய தயவில் தான் பின் லாடன் உருவானான். பிறகு அவர்களே அவனை அழித்தார்கள் என்பது வரலாறு. இந்திரா காந்தியின் தயவால் தான் பிந்திரன்வாலே உருவானான். பிறகு
இந்திய பேரரசாலேயே பிந்திரன்வாலே கொல்லப்பட்டான். காலிஸ்தான் படை தளபதி, படை தலைவர். ஆனால் இங்கே ஹைதர் அலி அப்படி எதிராக திரும்பவில்லை. வேலு நாச்சியார் மீண்டும் அந்த சிவகங்கை சீமையை மீட்பதற்கு அல்லது மருதிருவர் மீண்டும் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஹைதர் அலியின் ஆதரவு என்பது ஒரு பெரிய துணையாக இருந்தது. அதன் பிறகு அவர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய சோக வரலாறு. கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டையப்பன் இருந்ததை போல மருதிருவர் அழிவதற்கு இந்து சமூகத்தில் இருந்தே ஒய்யா தேவர் என்பவர் கம்பெனி படையினருக்கு ஆதரவாக இருந்தார். பல பேர் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். தோழர் திருமுருகன் சொன்னதை போல மருது சகோதரர்கள் உட்பட மராத்திய நாட்டில் இருந்த மாநிலத்தில் இருந்து ஒருவர், கர்நாடகத்தில் இருந்து ஒருவர், கேரளாவில் இருந்து கேரளவர்மன், தமிழ்நாட்டில் குறிப்பாக சிவகங்கை சீமையை சார்ந்த இந்த மருது சகோதரர்கள், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை கட்டி இருக்கிறார்கள். எப்படி சனாதனத்தை எதிர்ப்பதற்கு நாம் ஒரு கூட்டணியை இங்கே உருவாக்கினோமோ 80 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த அக்டோபர் மாதத்திலே நாம் எதிர்ப்பு தெரிவித்தோமோ அதை போல அன்றைக்கு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்வதற்கு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்வதற்கு, கிழக்கிந்திய கம்பெனி படையை விரட்டி அடிப்பதற்கு தனி ஒரு நபராக இல்லாமல் அப்போதே ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர், ஒரு கூட்டணி, எல்லாத்திலையும் ஒரு கூட்டணி அவசியமானது. சில பேர் தனியா நிக்கணும் அங்க விவரம் தெரியாத அரிச்சுவடி அரசியல்வாதிகள். தனித்துவம் என்பது வேறு, தனிமைப்படுவது என்பது வேறு. தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனிமைப்பட்டு விடக்கூடாது. எப்போதுமே கூட்டு பலம் என்பதுதான் வலிமையிலும் வலிமையானது. இவர்கள் மிகப்பெரிய வீரர்கள் தான், தனித்து போராடி கம்பெனி படையினரை விரட்ட முடியும். ஆனாலும் ஒரு அகில இந்திய பார்வை அன்றைக்கு இருந்திருக்கிறது. காந்தியடிகளின் காலத்தில் இருந்ததை போல ஒட்டுமொத்த தேசத்தை ஒருங்கிணைக்கிற பார்வை இல்லாவிட்டாலும் அன்றைக்கு மதராஸ் பிரசிடென்சிக்கு உட்பட்ட பகுதிகள், அதுதான் முக்கியமானது. அப்பெல்லாம் மதராஸ் பிரசிடென்சியே உருவாகாமல் இருந்தது. ஆனாலும் கூட அவர்களின் ஆட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவர்களின் ஒடுக்குமுறைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த குறுநில மன்னர்களோடு ஒரு கூட்டணியை வைக்கிற போக்கு, அந்த இணைக்கிற போக்கு, சேர்ந்து செயல்படுகிற போக்கு, ஒருங்கிணைந்து செயல்படுகிற ஒரு ராஜதந்திரம், அந்த ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல்லிலே நடந்திருக்கிறது. திண்டுக்கல் என்பது ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. அது ஒரு சீமை, திண்டுக்கல் சீமை. அங்கேதான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அமைந்தது. எல்லோரும் உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து பேசி இந்த கிழக்கிந்திய கம்பெனி படையினரை வீழ்த்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டும் கடைசியில் காட்டிக் கொடுக்கப்பட்டதன் விளைவாக, துரோகத்தின் விளைவாக வீழ்த்தப்பட்டார்கள். எல்லா வீரமும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு இருக்கின்றன. கட்டபொம்முக்கு ஒரு எட்டப்பன் என்பதை போல மருதிருவர் சகோதரர்களுக்கு ஒய்யா தேவர், படமாத்தூர் ஒய்யா தேவர். படமாத்தூர் இங்க இருக்கா என்னன்னு தெரியல, இப்ப ஊரு. அவருக்கு கௌரி வல்லப தேவர்னு ஒரு பேர். ஏற்கனவே வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி சக்கந்தி வேங்கன் உடையா தேவர் என்பவருக்கு கட்டி கொடுக்கிறார்கள். சக்கந்தி கிராமத்தை சேர்ந்தவர். அவர்தான் மருமகன். அவன்தான் அதிகாரபூர்வமான அரசராக மறுபடியும் ஆட்சியிலே இருக்கிறான். நவாப்பும் கிழக்கிந்திய கம்பெனியும் அதிகாரபூர்வமான அடுத்த வாரிசு சக்கந்தி வேங்கன் உடையா தேவர் என்பவரை அங்கீகரித்தார்கள். ஆனாலும் இந்த ஒய்யா தேவரை சிவகங்கை ஜமீன்தார் என்று பிறகு பிரகடனம் செய்கிறார்கள். அவர்தான் அங்க ஆட்சியில் இருக்கிறார், ஒரு ஆள் உயிரோடு இருக்கும் போதே. இதெல்லாம் ராஜதந்திரங்கள், மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சி, அதிகாரத்தை காட்டுவது, ஆசையை காட்டுவது, வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் பார்ப்பனியம் என்று நாம் சொல்லுவோம். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுவோம். அதுதான் ஏகாதிபத்தியம் என்பதும். வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும். பேசி நயந்து தோல்ல கைய போடுவான், உனக்கு பதவி தருவேன்னு சொல்லுவான், உனக்கு மந்திரி பதவி தருவேன்னு சொல்லுவான், உன்னை வேட்பாளராக நிறுத்துவேன்னு சொல்லுவான்.
உனக்கு மாதந்தோறும் செலவுக்கு காசு கொடுக்குறேன், வண்டி கொடுக்குறேன், உங்க ஊர்ல விநாயகர் சிலையை தரேன், நீ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடு, கோயில் கட்டணுமா கோயில் கட்டி தரேன், நீ சாமி கும்பிடு, நீ சிவகுலத்தோர் சொல்லு, விஷ்ணு குலத்தோர் சொல்லு, சாதி இல்லைன்னு சொல்லாத, கடவுள் இல்லைன்னு சொல்லாத, திருமாவளவன் பின்னால போகாத, சிறுத்தை கொடியை ஏற்றாத. ஒரு ஊரா வருவான். வஞ்சகத்தால் வளைப்பதும் எதிர்த்தால் வன்முறையால் ஒடுக்குவதும் அதுதான் சனாதனம். சனாதனம் என்பதுதான் பார்ப்பனியம். நாம் இன்னைக்கு சனாதனம் என்று சொல்லுவதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பனியம் என்று சொன்னார்கள். பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பனியம் என்று சொன்னதைத்தான் கௌதம புத்தர் வைதீகம் என்று சொன்னார். எல்லாம் ஒன்றுதான். வைதீகம் என்றாலும் பார்ப்பனியம் என்றாலும் சனாதனம் என்றாலும் ஒன்றுதான். பிராமணர்களின் நலன்களுக்கானது, அண்ணாமலைக்கானதல்ல, ஹெச் ராஜாவுக்கானது. RSS வளர்ந்தால் ஹெச் ராஜாவுக்கு நல்லது. அண்ணாமலை ஒரு ஒய்யா தேவர். பிரிட்டிஷாருக்கு கிடைத்த ஒய்யா தேவரை போல RSS கிடைத்த அண்ணாமலை. அவரெல்லாம் பதவிக்காக போய் காட்டிக் கொடுக்கிறார்கள். இது ரெண்டும் ஒண்ணுதான். சனாதனத்துக்கு துணை போகிறவன் சமூகத்தை காட்டிக் கொடுக்கிறது என்று பொருள். சனாதனம் என்கிற கோட்பாடு அவ்வளவு கடுமையானது, கொடுமையானது. அது ஒரு பாசிச கருத்தியல். சகோதரத்துவத்திற்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. நீயும் திருமாவளவன் ஒன்னாம் கேட்பான் கேள்வி. ஏயா மருது பாண்டியர் மேடையில திருமாவளவனை ஏத்துனீங்க? ஒன்றுபட விட மாட்டான். சாதியை சொல்லி பிளவுபடுத்துவான், வர்ணத்தை சொல்லி பாகுபாடு செய்வான், மதத்தை சொல்லி பிளவுபடுத்துவான். KM ஷெரீப் ஏன் வந்து உங்க மேடையில் உட்கார்ற? அவன் முஸ்லீம், வெளிநாட்டில் பணம் வாங்கக்கூடிய ஆள். முஸ்லீம்னா உடனே வெளிநாட்டில் பணம் வாங்கக்கூடிய ஆள், கிறிஸ்டியன்னா உடனே வெளிநாட்டில் பணம் வாங்கக்கூடிய ஆட்கள், மதமாற்றம் செய்யக்கூடிய ஆட்கள். இது RSS செயல் திட்டங்களில் ஒன்று, சதி திட்டங்களில் ஒன்று. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலும் அதுதான் நடந்தது. அவர்கள் உள்ளே நுழைய ஹைதர் அலி நமக்கு ஆதரவாக இருக்கிறார், நவாப் அலி நமக்கு எதிராக இருக்கிறார். இந்த அரண்மனை சிறுவயல்ங்கிற ஊர், சிறுவயல் கேள்விப்பட்டிருக்கேன், அரண்மனை சிறுவயல் எங்க இருக்குன்னு தெரியல. அதுதான் சின்ன மருது வீடு கட்டி வாழ்ந்த இடம். அங்கிருந்து காளையார் கோவில் எப்படி போவது என்பதற்கு ரகசிய வழி இருக்கிறது என்பதை வெள்ளை கிழக்கிந்திய கம்பெனி படைக்கு சொன்னவன் ஒரு இந்த சிவகங்கை சீமையை சார்ந்தவன் தான். காலித் நினைக்கிறவன் பேர். அவன் தான் காட்டி கொடுக்குறான். நீ இப்படி வந்து எல்லாம் போனா 32 நாளாச்சு நீ யுத்தம் நடத்திட்டு இருக்கிற. மருது படை ஒன்னை எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அம்புகளை வீசிக்கிட்டே இருக்கிறான், ஈட்டியை வீசிக்கிட்டே இருக்கிறான், வளரி தண்டுகளை வீசுறான், மறைந்து கொரில்லா தாக்குதல் நடத்துறான். கொரில்லா தாக்குதல்னா மறைந்திருந்து தாக்குதல்னு பேரு. கொரில்லா தாக்குதல் நம்மள மாதிரி சிவிலியனா இருப்பான், சட்டை போட்டு யூனிஃபார்ம் இருக்காது. அது வந்து மிலிட்டரியா இருக்கிறது வந்து யூனிஃபார்ம் போட்டு சண்டை போடுறது, அது ஃபார்மலா இருக்கக்கூடிய படை. கொரில்லா படைங்கிறது யூனிஃபார்ம் இருக்காது, அடையாளம் இருக்க மாட்டான், திடீர்னு தாக்குதல் நடத்திட்டு டக்குனு மக்களோட மறைஞ்சிருவான். அதுதான் கொரில்லா தாக்குதல். ஆக முதல்ல கொரில்லா தாக்குதலை நடத்தியவர்கள் மருதிருவர் பாண்டியனுடைய படையினர் என்று ஒரு வரலாறு நமக்கு தெரிகிறது. அதே போல கரும்புலிகள் எப்படி புலிப்படையிலே தற்கொலை படையாக கேப்டன் மில்லர் தலைமையில் உருவானார்களோ அதுபோல மருதிருவர் படையில் அவர்களுக்கெல்லாம் முன்பு ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு குயிலி அந்த படையிலே தற்கொலை படையாக, தற்கொலையை ஆயுதமாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்று வரலாறு சொல்லுகிறது. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் கையில போய் அந்த ஆயுத கிடங்கு மாட்டிக்கிட்டா நமக்கு மொத்தமும் போயிடும். அதனால அவன் கையிலையும் சிக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா அதை அழிக்கணும் அப்படின்னு தான் உடம்புல வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு அந்த ஆயுத கிடங்குகளை குதித்து தன்னையும் அழித்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கையும் எதிரியின் கையில் சிக்காமல் அழித்தாள் என்று குயிலியை பற்றி சொல்லுகிறார்கள். அதுல வேற சாதி சண்டை நடக்குது. இந்த சாதியவாதிகளிடம் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறதே வரலாறு கேவலமாக இருக்கிறது. ஓன் ஜாதியா ஏன் ஜாதியா என்கிற சண்டை. அந்த காலத்துல யாருமே சாதி அடிப்படையில் ஒண்ணு சேரல, சாதி அடிப்படையில் சாதிக்காக நிக்கல. படை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறதுக்காக பிள்ளைமார் சாதியை சார்ந்தவனும் மருதிருவர் கூட இருந்திருக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் கட்டபொம்மர் வந்து
மன்னரா இருக்கிறார் சொன்னா அவருடைய தளபதியா இருந்தவர் சிவசுப்பிரமணிய பிள்ளை. அவன் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர், அங்க சாதி கிடையாது. இப்ப எல்லாம் தெலுங்கன் தமிழன்றான். சிவகங்கை சீமையை சார்ந்த மருதிருவர்களும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை சார்ந்த தெலுங்கு பேசும் கட்டபமும் நண்பர்களாக இருந்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்க ஒன்று சேர்ந்தார்கள். அங்க எதுவும் தமிழ் தெலுங்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே அடையாள அரசியல். கொள்கை பலம் இல்லாதவர்கள் பேசுகிற அரசியல், சமூக நீதியை உணராதவர்கள் பேசுகிற அரசியல். குயிலி எந்த சாதியா இருந்தா சாதிக்காக போய் நின்னா, சேர்வை சமுதாயத்தை சார்ந்த வேலு நாச்சியருக்காக குயிலி என்கிற ஒரு தலித், இது தலித்துன்னு சொல்றது பொதுவா சொல்றது, அது வேற ஏண்டா தலித்துன்னு சொல்றேன்றான். பிராமணர்ங்கிறது பொதுவான சொல்லது, சாதி சொல் இல்ல. ஐயருங்கிறது தான் சாதி, ஐயங்காருங்கிறது தான் சாதி. சிற்பகன் என்பது சாதி, நம்பூதிரி என்பது சாதி, முக்கர்ஜி என்பது சாதி. அப்படி 58 சாதி இருக்குது பிராமணர்கள்ல. பிராமணர், பிராமின், பார்ப்பனர் அப்படிங்கிறது ஒரு பொது சொல்லது. இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ப்பனர்களையும் குறிக்கிற ஒரு பொது சொல். இந்தியாவில் இருக்கிற பரந்த பார்வையோடு எல்லா சாதிகளையும் தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிரிவாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவர்களை, பட்டியல்படுத்தப்பட்டிருப்பவர்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு பொது சொல். அது ஒரு இன்டர்நேஷனல் டெர்மினாலஜி. அது சர்வதேச அளவில் தலித்துன்னு சொன்னா தெரியும், உன் குறிப்பான ஒரு சாதி சொன்னா அவனுக்கு தெரியாது. ஐயர்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, பிராமின் சொன்னா தெரியும். அப்படிதான் பிராமின் சொன்னா தெரியும். ஆகவே குயிலி இந்த மருதிருவர் படையிலே தற்கொலை செய்து கொண்ட முதல் போராளியாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். சில இடங்களில் வரலாற்றில் அந்த அம்மாவை பற்றி எங்குமே இல்லை. அது ஏன் இருட்டடிவு செய்யப்பட்டிருக்குன்னு தெரியல. ஒரு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். கிரேஸ் டைம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா என் மேல மட்டும் கேஸ் போடுங்க. ஏற்கனவே எனக்கு காரைக்குடி போலீஸ் தான் வழக்கு போட்டுச்சு முதல்ல. தோழர்களே, மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கலாச்சாரத்தின் பெயரால் ஒரு பாசிச பயங்கரவாத அமைப்பு தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்கு முயற்சிக்கிறது. அதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சாதி அடையாளங்களை கடந்து நாம் கைகோர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். திருமாவளவன் எந்த சாதிக்கும் எதிரானவன் இல்லை. திருமாவளவன் மருது பாண்டியர்களுக்கு எதிரான கருத்து கொண்டவன் இல்லை. திருமாவளவன் சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் யாரோடும் கைகோர்த்து களமாடக்கூடியவன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, மருது பாண்டியர்கள் இந்த மண்ணில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீரச்சாவை முத்தமிட்ட மாபெரும் போராளிகள் என்பதை சொல்லி அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை அபு